ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ட்ரக் கன்சப்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப்பொருள் உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும்.
சார், கண்ட்ரோல் ரூம் 102 காலிங். படூர்ல நடக்கிற மினிஸ்டர் கதிரேசனுடைய ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு பொண்ணு மிஸ்ஸிங். ராவணன். என்னங்கய்யா? யாரு இந்த நேரத்துல? செக் பண்ணுங்க அத. டேய் 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 டேய், வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. சார், இதனை அடுத்து மீண்டும் கடன் அளித்தவர்களின் ஆட்கள் அவர்களது வீட்டிற்கு சென்று அவர்களது மகள்களை குறித்து தரைக்குறைவாக பேசியதாகவும் அதனை அவர் மகன் அருண் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் அருண் வெளியே சென்ற போது அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் அவர் உயிரிழந்தார். இந்திய, இலங்கை, ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியை அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணிகள் ஈவினிங் வந்துரும் டாக்டர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 20 ஓவர் மற்றும் ஒருநாள் போட்டி தொடர்களில் விளையாட உள்ளனர். இந்த போட்டிகளில் பங்கேற்குள்ள இந்திய அணியை MSK பிரசாத் தலைமையிலான தேர்வுக்குழு முடிவு செய்துள்ளது. சென்னையில் தேசிய அளவிலான தாவரவியல் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார் சுற்றுச்சூழல் அமைச்சர் கதிரேசன். சென்னை அருகே புதிதாக தொடங்கப்பட உள்ள தேசிய அளவிலான தாவரவியல் பூங்காவிற்கு இன்று சுற்றுச்சூழல் அமைச்சர் கதிரேசன் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். லண்டன் நிறுவனம் ஒன்றில் நிதி உதவி அடிப்படையில் தமிழக அரசு இத்திட்டத்தை தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் பெருமையாக இது அமையும் என்றும் சுற்றுலா பயணிகளிடையே வரவேற்பை பெறும் என்றும் கூறப்படுகிறது. மாமா, ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டேன், நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வரேன். திரும்பும் என்றும் அது மட்டுமின்றி இப்பூங்கா தாவரவியல் தொடர்பான ஆராய்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இப்பூங்கா மூலம் உன்னை எங்கள் அக்கா புருஷனை வேலைக்கு வச்சது நீ சந்தோஷமா இருக்கவா? என்ன அக்கௌண்ட்ல பேலன்ஸே காணோம்? அது எங்கேயா ஒக்கா எனக்கே காசு தர மாட்டேன். நீங்க நைட்டு சீட்டு பார்ல பார்ட்டி இருக்கு, வந்துரு. சரி வரேன். ஹாய் ஈகன், உன் மாமா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஓ, எங்க மாமா வரல? ஆக்சுவலாக 2 பேரும் தான் கிளம்பணும், பசங்க தொல்லை, அதனால அவர் வீட்லயே வந்துட்டாரு. சரி, நீ சரக்கு அடிப்பியா? எப்பயாவது. இது ஊம் பார்ட்டின்னு நினைச்சுக்கோ, ஜாலியா இரு, கம்ஃபர்டபுளா என்ஜாய் பண்ணு. இல்லை இது வேண்டாம். அப்ப 2 ஓட்கா சொல்றேன். ம் Cheers. இலக்கியா, இந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றதே இலக்கியா தான். Come on, cheers.
உயிரோடு யார் என்று யார் சொல்வதோ என்று பூலோகம் சுற்றி சுற்றி வர எல்லாம் இங்கே மாறி போச்சே. போகட்டும் போ என்று சொன்னாலும் போகாதென்று நெஞ்சோடு ஒட்டி ஒட்டி வரும் ஞாபகங்கள் கூடி போச்சே. பிரியா மழையே மழையே புதிதாய் தொடரும் கதையே. பிரியா மழையே மழையே புதிதாய் தொடரும் கதையே. கரை தொட்டு பிரியும் மலைகள் மீண்டும் மீண்டும் வலசி பார்க்காதா. மேகம் வானிலே தங்காமல் நதிகள் பூமியில் தங்காது. காலம் தங்கினால் காயம் தங்குமா காலை மாலையே சொல். தீர தீரவே காற்றெல்லாம் மீண்டும் மீண்டுமே நிறையாதா. அன்பு என்றுமே காற்றை போலவே நீங்கிடாது உலகில். புகையாமல் தீயும் இல்லை புதையாமல் தங்கம் இல்லை. புகையாமல் தீயும் இல்லை புதையாமல் தங்கம் இல்லை. ஜோரமாய் சிறு காதலே அறியாமல் பற்றி கொள்ளாதா. பாதை ஒரு மாறி போக போதை உனதாகி போக வேகம் புது வேகம் என் நெஞ்சை கிள்ளுதே. மேடை மெருகேறி போக ஏதோ நம்மை கூட்டி போக நீள தாகம் ஏதேதோ பண்ணுதே. ஹேய் நில்லா. ஹேய் லாஸ்ட் இயர் நடந்தவங்க ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். அந்த ஆக்சிடெண்ட்ல உங்களுக்கு பிரெயின் லெஷன் வந்திருக்கு. அதனால ரிவர்சல் ஆஃப் விஷன் மெட்டமாபசியா ஏற்பட்டு உங்களுக்கு பார்வை தலைகீழா தெரிஞ்சிருக்கு. கரெக்டிவ் பிரிசம் லென்ஸ் போட்டு தான் உங்களால் நேராக பார்க்க முடிஞ்சிருக்கு. நேற்று நடந்த சண்டையில் பீர் பாட்டில் உடஞ்சி கண்ணில் பட்டதால லென்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. ரிவர்ஸ் விஷனில் கரெக்டாக எய்ம் பண்ண முடியாமல் ஒரு இன்னசென்ட் கேர்ளை சுட்டிருக்கீங்க. உங்க டிசபிலிட்டி கண்ணப்பன்னு சுட்டு ஒரு பொண்ணு செத்துருக்கா.
on the ground of non-disclosure of physical ineligibility and causing a misfire on civilian death. You're suspended indefinitely with the exemption of physical test requalification. You may leave now. வெரி குட். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் தெரியுது. ஓகே ஈகன், உங்கள் ப்ராக்டிஸ் எல்லாம் எப்படி போகுது? ப்ராக்டிஸ்லாம் நல்லா தான் டாக்டர் போயிட்டுருக்கு. ஐ திங்க் ஐ எம் ஆல்மோஸ்ட் ரெடி டாக்டர். நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிடுவேன். சாரி ஈகன், இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ரிப்போர்ட் நம்பர் வரல. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி மெடிசன் எடுத்துங்க. ரிப்போர்ட் ப்ராப்பராக வந்ததுக்கப்புறம் நானே ஏசி கிட்ட பேசுகிறேன். அது வரைக்கும் நீங்கள் டெய்லி தலையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இதை சரி பண்ணவே முடியாது. எனக்கு ஒரு டவுட் டாக்டர். சொல்லுங்க. ஃபியூச்சரில் இவன் குழந்தைங்களுக்கு எதுனா இந்த நோய் அட்டாக் பண்ணுமா? நோ நோ நோ, சடன் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகாது. லெஃப்ட் ஹேண்டில் ஒரு மச்சமும் காலில் ஒரு தழும்பும் இருக்கு சார். அந்த பொண்ணை பற்றி யார் கேட்டு வந்தாலும் முதல்ல எங்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் தரணும். ஓகே சார். நீ எதுக்கு தேவையில்லாமல் டாக்டர் கிட்ட குழந்தைக்கு ஃபார்வர்ட் ஆகாமலாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் நம்பரை மாற்றிச்சியா? நீ நைட்டு என்ன வெளில போகலாமா? இப்படிலாம் கேட்காம இருந்தா நான் ஏன்டா உன்னை பற்றி டாக்டர்கிட்ட கேட்குறேன்? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ ஆன வீடியோ தான் எங்கள் பாஸ் கம்பெனி பூரா அனுப்பிச்சிருக்காரு. ஏய், இன்னும் போலையா? சார் எங்க சார் போகிறது? வண்டி ஃபுல்லாக இவ்வளோ ரத்தமாக இருக்கு. வாட்டரை சூட போனால் கூட நம்மள சந்தேகப்படுவான். நீங்கள் போட்டு உள்ளே போயிட்டீங்க. சரி வா, இதை வீட்டில் போய் வச்சுடு. நான் என் பைக் அங்கேயே விட்டு வந்துட்டேன். இவன் கூட போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போ. அக்கா கிட்ட எதுவும் சொல்லிக்காதுன்னா? அக்காவுக்கும் தம்பிக்கும் நீ வண்டி எடு. என்ன பார்த்தா வேலைக்காரனா தெரிஞ்சு போல. ஹலோ. ஹலோ சொல்லு. ஏய், எதுக்கு உனக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? இரு இரு இரு. என்ன இரு? காலையிலே கத்தாத. வேற என்ன பண்ண சொல்ற? அவர் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருப்பாரு. அவரெல்லாம் கரெக்டாக தான் சொன்னாரு. நீ தேவையில்லாம பண்ணிட்டு சரி இருக்க. சரி இரு, நான் நேரில் வரேன். ஹலோ ஹலோ. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். ஈகன், நேற்று ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணீங்களா? ஆமாம் டாக்டர், அட்மிட் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? இப்போ அவங்க நல்லா இருக்காங்கல்ல? ஈகன், நேற்று நைட் அந்த பொண்ணு இறந்துருச்சு. என்ன டாக்டர்? அந்த பொண்ணு இறந்துருச்சுப்பா. ஈகன், ஹலோ ஈகன், இருக்கீங்களா? ஹலோ ஈகன், ஆர் யூ ஓகே? ஈகன், இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஈகன், ஹலோ, லைன் தானே இருக்கீங்க? ஹலோ ஈகன், ஈகன், ஹலோ ஹலோ ஈகன். சொல்லுங்க டாக்டர். நான் சொன்னேன்னு யார்கிட்ட சொல்லாதீங்க. இல்லை டாக்டர், சொல்லுங்க. இன்னும் சில விஷயம் இருக்கு, அதை ஃபோனில் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? வரேன் டாக்டர், நான் வரேன். ஏய் நில்லு. அந்த பொண்ணு செத்துருச்சா? ஆமா. ஏய் நீ எங்க போற? உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் நீ இப்ப போலீஸ் இல்ல, உன்னெல்லாம் இஷ்டத்துக்கு விட முடியாது.
தர்மா சார் எங்க? தர்மா சார் எங்க? ஏய், அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. என்ன என்கிட்ட சொல்லு. நீ யாரு? அவ இப்ப இல்ல. அவ இப்ப இல்ல, புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. நீ யாரா? நான் வந்தனா வாயை கிழிச்சிருவேன்டா. வாடா வா, கிழிக்கிறேன் வா. டேய் எதுக்கு இப்ப தனியா இருக்க? உன் மாமா கிட்ட பேசின. நடந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ? ஈகன், நான் உன்கிட்ட தான் பேசுறேன். அப்புறம் என்ன எதுக்கு வர சொல்லணும்? என்னால யாரையுமே காப்பாற்ற முடியல. நடந்ததை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் லைஃப பாருடா. சாவறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட கண்ணு என்னையே பார்த்து காப்பாத்த சொல்லி அப்படியே கெஞ்சுது. என்னால முடியல இலக்கியா. அந்த பொண்ணோட கண்ணு ஐம் சாரி, கொஞ்சம் பழைய ஞாபகத்துல. சாரி. அதான் சாரி சொல்றேன்ல. என் சைலன்ஸ் கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? உன் சைலன்ஸ், உன் ஞாபகம் எல்லாம் உன்னதான் புரிஞ்சுக்கணும்ல. மனுஷனுக்கு என்ன பிரச்சனை ஓடுது, மனசுல எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சுக்க மாட்டேன். இப்ப நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? சரி விடு, நான் கிளம்புறேன். இதான் நீ கிளம்பு. இதுதான் நான் கூட உன்னை பப்ல பார்த்து கொஞ்சம் பழைய நினைப்போட ஆசைப்பட்டுட்டேன். இதான் நீ போ. அப்ப நான் மட்டும் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்? ஆமா, எதுக்கு வந்திருக்க? போ, பப்ல போய் ஜாலியா அப்படியே டான்ஸ் ஆடு போ. நானே போறேன். இவ ஃபுட்டு நல்லா இருந்தா வெளியே ஆர்டர் பண்ணா இவகிட்டே டெலிவரி பண்றோம் போலுக்கு. ஓ, பிரச்சனையை டெலிவரி பண்றவனா? ஏய் தள்ளி, நீ வா உள்ள வாடா. வாசல் நிக்க வச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேரு திவ்யா. ஓ, பேர்லாம் தெரிஞ்சிட்டியா? அந்த பொண்ணு இன்னைக்கு செத்து போயிட்டா. பசங்களா உள்ள போங்க. எப்போ பார்த்தாலும் உள்ள போக சொல்றீங்க. அப்படி என்னதான் பேசுவீங்களோ? இப்போ இந்த பிரச்சனை உனக்கு தேவையா? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ இல்ல, ஆனா நீ கொண்டு வருவ. அந்த பொண்ணு போனுக்கு ஒருத்தன் கால் பண்ணான். நான் சொல்லல, நீ சும்மா இருக்க மாட்ட. பேசாம இரு, இவனே சொல்லட்டும். சொல்லு. அவன் ஒரு டேஷா இருப்பான் போல இருக்கு. அந்த பொண்ணு திவ்யா ஒரு தப்பான பொண்ணா இருப்பான்னு நினைக்கிறேன். இது வேறயா? அந்த பொண்ணு செத்தது கூட அவனுக்கு தெரியல. அவனை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணா அந்த பொண்ணை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிய வரும். இங்க பாரு, நீ இப்போ போலீஸ் இல்ல. அதெல்லாம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சும்மா எல்லாத்தையும் சொல்லாதீங்கண்ணா. இந்த போனை முதல்ல போலீஸ்ட்ட கொடுத்துட்டு ஒழுங்கா வேலை தேடுற வழிய பாரு. நான் ஒன்னும் 10 வயசு குழந்தை இல்ல. நீ அட்வைஸ் பண்றதை கொஞ்சம் நிறுத்துறியா? இதுக்குதான் இந்த வீட்டுக்கு நான் வரதே இல்ல. அந்த வீட்டுக்கு ரெண்ட் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த வெட்டி பந்தா ஒன்னும் குறைச்சல் இல்ல. வேதனையில இருக்கவன இன்னும் நோகடிக்கிறது இந்த வீட்டுல மட்டும் தான் நடக்கும். டேய், சாப்பிட்டு போடா. உனக்கு யாருகிட்ட எப்ப என்ன கேட்கணும் தெரியாதா? டேய் இருடா, வரேன். இருடா, நான் உன்னை கூல் பண்றேன். வா.
சார். சிடா. தேங்க்யூ சார். போதும் விடுங்க. ஹலோ சார். 5 minutes. சரி சார். அவசரமாக பார்க்கணுன்னு கால் பண்ண. ஒரு நிமிஷம் சார். சார், அந்த பொண்ணுது சார் ஆட்டோல இருந்துச்சு. தப்பு பண்ற. இவ்வளோ நேரம் மறைச்சிருக்க? நேத்தே கொடுக்கலாம் தான் சார் வந்தேன். அந்த முத்து பையன் பண்ண வெறுப்பால. வேற ஒன்றும் இல்லை சார். நேற்று ஒரு கால் வந்துச்சு. அவனுக்கு ரொம்ப ஓவரா பேசுறானுங்க சார். அந்த பொண்ணு திவ்யா தப்பான பொண்ணார் போலன்னு தோணுது. இங்க பாரு, இப்போ நீ போலீஸ் கிடையாது. எவிடன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கும் தெரியும் சார். சார் ஆனால் அந்த கடைசி கால் ட்ரேஸ் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு யாரு, கடைசியாக யார் கூட இருந்தா, அந்த பொண்ணு யார் இப்படி பண்ணான்னு தெரிய வரும் சார். ஸ்டாப் யூ ப்ளீஸ். ஏதோ நீ அந்த பொண்ணை பார்த்த, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்த. அன்பார்ச்சுனேட்டா அந்த பொண்ணு செத்துருச்சு. இதுல உன் பழைய குற்றுணர்ச்சியை கனெக்ட் பண்ணி குழப்பிக்காத. இதுக்கு நீ காரணம் இல்லை. இல்லை சார், நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். உன்னை பத்தி நல்லா தெரியும். முதல்ல கிளம்பு. ஒன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ, இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகாதுன்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீ சஸ்பென்ஷன்ல இருக்க. டிஸ்மிஸ் ஆயிடுவேன். பார்த்துக்கோ. சாரி சார். டேக் கேர். दिव्यानाम्याः यजमानस्य कुमार्याः आत्मे शान्त्यर्थं पिण्डपूजामद्य करिष्ये। आदौ तिलतर्पणसहितं पूजामद्य करिष्ये। ओं भवाय देवाय नमः, शर्वाय देवाय नमः, पशुपतेर्देवाय नमः, रुद्राय देवाय नमः, भीमाय देवाय नमः। यजमानस्य कुमार्याः आत्मस्वरूपिण्यै नमः, आत्मशान्तिदेवताभ्यो नमः, पिण्डपितृदेवताभ्यो नमः। यजमानस्य वंशपितृभ्यो नमः। पिण्डप्रदानं समर्पयामि, पिण्डैः पूजयामि। ओं साम्भव्यै नमः, ओं सर्वेश्वराय नमः, जगन्नाथाय नमः, सर्वरूपाय नमः, இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வர சொன்னார். சட்டை தேவை என்னை போய் வலைகளை வீசி மெய்களை பிடிப்பவன், சுற்றி என்னும் வலையில் தீர்வினை கொடுப்பவன். இந்த ஃபோன்லாம் தெஃப்ட் கேஸில் கூட இருக்காது. ஒரு ப்ராப்ளமும் வராது. இதாங்க சார் சிம் கார்டு. எப்படி எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணது. பூவந்தீடும் நெருப்பில் ஏதோ வட்டி இருக்கும். இருட்டுக்குள்ளிருந்தே வேலிச்சத்தின் பாதை தொடக்கம். வா சூரக, வா சூரக. நீங்க எப்படி திவ்யாவுக்கு பழக்கம்னு சொன்னீங்க? என் தம்பி திவ்யாவோட ஃப்ரெண்டு. அப்படிதான் திவ்யா எனக்கு பழக்கம். திவ்யா ஏதாவது காசு வாங்கிட்டாளா? ஏதாவது ப்ராப்ளமா? சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? திவ்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். யார் இப்படி பண்ணான்னு கண்டுபிடிக்கணும். அதான் நாங்க எல்லாம் போலீஸ்ட்ட சொல்லிட்டோமே. ஆக்சுவலாக நான் ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு பெரிய மேகசின் கம்பெனியில் ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணுறேன். இதுவரை அவளால எங்க குடும்பமானம் போன வரைக்கும் போதும். இன்னும் பேப்பர்ல போட்டு எங்க குடும்பமானத்தை கெடுக்க வேண்டாம். சாரி நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இப்படி நடந்திருக்கு. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான். மற்றபடி இது பேப்பர்லாம் வராதுங்க. அதுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க. போலீஸ் நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இது ஒன் மோர் கேஸ், அவ்வளவுதான். அவ உயிரோட இருக்கும் போது தான் நிம்மதியா இருக்கவில்லை. ப்ளீஸ் இப்பயாதே அவளை விடுங்களேன். சார் கை காமிங்க. சார் ஆர்டர் ப்ளீஸ் சார்.
ஒரு நிமிஷம். நீ பிரபா தானே? ஆமாம் சார். டேய் என்னடா சாருன்னு? நான் ஈகண்டா, ஸ்கூலில் ஒன்றா படிச்சோமே. ஓ ஆமாம் சார். என்னடா மறுபடியும் சாருன்ற? நீங்கள் போலீஸ்லாம் இப்போ இல்லை, நீ ஈகன்னே கூப்பிடு. சரி நீங்கள் என்ன பண்ணுற? நான் மேனேஜராக இருக்கிறேன் சார். மேனேஜரா? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச வேண்டியது இருக்கு. உட்கார். சாரி சார், கஸ்டமர் வர நேரம், ஒர்க்கு நிறையா இருக்குது. இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணும் சார். வேலையை முடிச்சுட்டு வா, இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஈகன் வா. இங்க என்ன பண்ற? ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் சார். எங்க ஃப்ரெண்டு? வந்துகிட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் பார்த்துக்கோ, இப்போ கிளம்பு. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கேஸ்ல மூக்க நுழைக்காதன்னு. இதை மீறி ஏதாவது பிரச்சனைல மாட்டின டிபார்ட்மெண்ட்ல இருக்க என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. இல்ல சார், நான் இங்க பாரு, அந்த பொண்ணு கையில இருந்த பார் மார்க் பார்த்து தான் நீங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த ஃபோனு ராஸ்கால் ட்ரேஸ் பண்ணீங்களா சார்? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா சார்? அவன் பேர் தெரிஞ்சுதா? ஈகன், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல உன்னை நான் இங்க பார்க்க கூடாது. முதல்ல கிளம்பு. இல்ல சார், அந்த லாஸ்ட் கால் கண்டிப்பா. கிளம்பு. நீங்க அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்கப்பா. எஸ், ரிப்போர்ட்டர் விக்னேஷ். தேங்க்யூ மிஸ்டர் விக்னேஷ், எனக்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு. பரவாயில்ல சார், எனக்கு ஈவினிங் தான் அடுத்த மீட்டிங் இருக்கு. ஐ ஆம் வரதராஜன், டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபவுண்டர். திவ்யாவோட தாத்தா. தெரியும் சார். என் பேத்தி செத்து 4 நாள் ஆகுது. போலீஸ் எதுவும் பண்ற மாதிரி தெரியல. போலீஸ்க்கு இது ஒன் ஆஃப் த கேஸ். இதுக்கு காரணமானவன் வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிச்சி புல்டோசர் முன்னாடி படுக்க வச்சு அப்படியே ரோட வச்சு நசுக்கணும். என் பொண்ணு வீட்டுக்கு போனீங்கன்னு தெரியும். அவனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். கண்டிப்பா. திவ்யா எனக்கும் ஃப்ரெண்டு தான். நீங்க சும்மா செய்ய வேண்டாம். ஜஸ்ட் a minute. இந்தாங்க blank check. Write your own amount. சாரி, இதுக்காக நான் பண்ணல சார். பரவாயில்ல, வச்சுக்கோங்க. என் கம்பெனியில் வேலை செய்யறதா நினைச்சுக்கோங்க. You are my private investigator right now. நீங்க என்ன பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா அப்பாயிண்ட் பண்றதுனால நான் வாங்கிக்கிறேன். திவ்யாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? என் தம்பி சொல்லியிருக்கான். தப்பான ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம், ட்ரக்ஸ், பார்ட்டி. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்குறேன்னு அவளை நெசுக்கிட்டாங்க. ஸோ வெளி உலகம் போனதும் அவள் ரொம்பவே தப்பு பண்ணிட்டான். யார் பேச்சையுமே கேட்கறதில்ல. பெரிய அடமெண்ட். திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சா நான் ஏன் உங்களை வேலைக்கு வைக்கணும்? சார், உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ சொல்லுங்க. திவ்யாவுக்கு எப்பெல்லாம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கோ அப்பெல்லாம் என்கிட்ட வருவா. அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா. ஆனா அவளை வியடா ஒருத்த வந்து டிராப் பண்ணிட்டு போனான். அவன் பேர்லாம் தெரியாது, பார்க்க விசித்திரமா இருப்பான். சொல்லுவாமா? ஓ ஆமா, மறந்துட்டேன். சரி, வரேன். சொல்லுமாமா. சரி, வந்துடுறேன். ஹலோ, நீ லைன்ல இருக்குன்னு தெரியும். இன்னும் கோவம் போலையா? சரி, அட்லீஸ்ட் நான் பேசுறதையாவது கேளு. இன்னைக்கு சஷ்டி பர்த்டே. ஈவினிங் ஜிகே பார்க்குக்கு வா. நீ வருவன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஹலோ. பர்த்டேவை மறந்துட்டேல? நான் புதுசா ஒரு வேலை ஆரம்பிச்சிருக்கேன். டேய், எல்லாரும் ஆரம்பத்தில் தொழில் ஆரம்பிப்பாங்க, நீ என்ன வேலையை ஆரம்பிச்சிட்ட? வரதராஜன் ஒரு பெரிய பிசினஸ் மேன்.
அவர்கிட்ட நான் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக வேலை ஆரம்பிச்சிருக்கேன். உண்மையாவா? இதை பாரு, ஃபர்ஸ்ட் வருமானம் blank check. மாமா மாமா ஹேய், கையெழுத்து போட்டிருக்கான்னு பாரு. தொடுவான மழையாக அதில் வந்த நதி நீயடி. ஓ உன போல உலகத்தில் இனி யாரடி. ஓ பிறந்தாய மண்ணில் நடமாடும் பூவே, உனை அள்ளி கொஞ்சத்தான் மனம் ஏங்காதா. ஓ நிறைந்தாய நெஞ்சில் மழை போல நீயே, மாறாது நம் சொந்தம் இது போதாதா. தொடுவான மழையாக அதில் வந்த நதி நீயடி. ஓ உன போல உலகத்தில் இனி யாரடி. அழகான மின்னல் நீயே, அடங்காத காட்டு தீயே, என்னோடு பேசத்தானே தயங்குறியே. விரலோடு விரலை சேர்க்க, இனி வாழும் ஜென்மம் தீர்க்க, மௌனங்கள் போக்கத்தானே தடுக்கிறியே. அடி அழகே அழகின் அழகே, அலை அலையாய் அடிக்கும் குளிரே, தவித்தேனே நானே நானே, தவறுகள் என் மேல் தானே. அடி அனலே அனலே அனலே, உனதருகில் வரவாயினியே, ஒரு முறையே இருவிழியால் மன்னிப்பாயா. அழகான மின்னல் நீயே, அடங்காத காட்டு தீயே, என்னோடு பேசத்தானே தயங்குறியே. விரலோடு விரலை சேர்க்க, இனி வாழும் ஜென்மம் தீர்க்க, மௌனங்கள் போக்கத்தானே தடுக்கிறியே. கனவெல்லாம் நீதான் பெண்ணே, இரவை பகலை மறந்தே போனே. ஓ இதயத்தில் உள்ளே வந்தாய், இனியும் என்ன வேண்டும் கண்டே. உறங்காத என் விழிகள் பாரடி, அடங்காத என் உயிரில் நீயடி. உயிருக்குள் உண்மையத் தானடி, ஓயாமல் கூவுதே கேளடி. புலராத என் விழியில் நீயடி, மெதுவாக புன்னகை செய்யடி. விரகத்தின் வாசலில் நானடி, ஓ என்னோடு நீ வந்து மெய் சேரடி. கனவெல்லாம் நீதான் பெண்ணே, இரவை பகலை மறந்தே போனே. ஓ இதயத்தில் உள்ளே வந்தாய், இனியும் என்ன வேண்டும் கண்ணே. Said no one has to know what we do. His hands are in my hair, his clothes are in my room, and his voice is a familiar sound.
நீ யாராச்சும் வர சொன்னியா? நான் யாரையும் வர சொல்லி. யாரு யாருன்னு கேக்குறல? ஏய் யாருன்னு சொல்றா? எக்ஸ்கியூஸ் மீ, வள்ளியம்மை ஆர்ட்ஸ் காலேஜ் எப்படி போகணும்? ஏய் போலீஸ் வண்டி வா போலாம். இந்த பொண்ணை நான் பார்த்திருக்கேன். திவ்யா கூட வந்திருக்கா. இந்த பையனை பார்த்திருக்கீங்களா? இல்லையே, இந்த பையனை நான் பார்த்தது இல்லையே. இப்போ புரியுது இங்கே நடக்கிற சம்பவத்துக்கெல்லாம் யாரை போய் கேட்கணும்னு. சரிங்க சார், பேப்பர் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன ஈகா ஏதோ பேசிட்டு இருக்க? திடீர்னு இப்போ எப்படி ஈகான்னு வருது? நீ தான் இப்போ போலீஸ்லேயே இல்லையே. சரி, அரவிந்த் எப்படி உனக்கு தெரியும்? அரவிந்தா? அது யாரு? தெரியாது. அரவிந்தன் அன்னைக்கு இவங்க வேலை செஞ்சதை நான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் சொல்லவா? வா. என்னன்னு சொல்லு. என்னத்த சொல்றது, 4 மாசமா ஓனர் சம்பளம் கொடுக்கல. நானா ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் பார்த்தா லோன் கட்ட எவனும். இந்த பார்ல வேலை பார்க்குற ஒருத்தனும் இந்த பாருக்கு வந்து போற 2 பொண்ணு செத்துருக்காங்கடா. அதை பத்தி சொல்றானா? அதுக்கே இந்த பார்ல பிராத்தல் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா சொல்லிடு. இங்க பாரு, இங்க வர பொண்ணுங்களை போற பொண்ணுங்களை என்னால செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ ஒன்றும் பண்ணலன்னா இப்படி என்ன தனியா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க மாட்டியே. எனக்கு வெறும் கம்ஸ் இருந்தாப்பா, அதெல்லாம் வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. டேய், உனக்கு பொண்ணுங்க சப்ளை பண்றவன் யாரு, அவன் பேர் என்ன, எல்லாத்தையும் சொல்றா. அவன் யாரு, எங்கிருந்து வராங்களோ தெரியாது. இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் கிடையாது. அவங்க எப்படி வேணா வாழணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க ஒரு கிளப் வச்சு நடத்துறாங்க. அந்த கிளப்ல இருந்து பொண்ணுங்களை அனுப்புவான். ஓனர் பேர் கூட புதுசா ஏதோ சொல்லிட்டு இருந்தான். என்ன அது? அது ஏதோ ஒரு வித்தியாசமான பேரு. மாமா மியா. என்னது? மாமா மியாப்பா. டேய், யாரா நீங்க? யாரா நீங்க?
நான் இவன் தானே உன்னை பார்ல அங்க எங்கன்னு தேடிட்டு இருந்தான். ஏய், அன்னைக்கே உன்கிட்ட சொன்னல எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவோன்னு. என்னமோ சொன்ன நேர்ல பார்த்தா வாய் கிச்சிருவேன்னு. இப்ப கீழா அடிங். தம்பி, பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை பத்தி நிறைய இடத்துல விசாரிச்சியாமே. உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன். நீ மட்டும் இல்ல, உலகத்துல நிறைய பேர் இந்த மாமா மியாவை தான் கூகுள்ல தேடிட்டு இருக்காங்க தம்பி. மனுஷங்க மாதிரியாடா வாழ்றீங்க. நல்லா ஜாலியா வாழ போறாங்கடா. நீயும் என் கிளப்ல சேர்ந்துரு. என்ன, என்னோட திவ்யாவும் இன்னொரு பொண்ணும் சேர்த்துட்டான். 3வது பொண்ணையும் காணோம். 3வது பொண்ணா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. நான் திவ்யா தாத்தாக்கு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா வேலை செய்யறேன். அதனாலதான் உன்னை ஊரெல்லாம் தேடிட்டு இருந்தேன். அந்த கிழவனுக்கா? என்னையும் உன்னையும் தாண்டி இங்க வேற என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. திவ்யாவை நீ கடைசியா எங்க பார்த்த? திவ்யா என் செல்ல குட்டிடா. கொஞ்ச நாளா 2 பேருக்கும் சண்டை. எங்க போறா வர்றானே சொல்றது இல்ல. கொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான். 3வது பொண்ணுன்னு சொன்னியே, அந்த பொண்ணு யாரு? யார் வேணும்? இங்க இந்துஜான். நீங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். காலையில தான் 2 போலீஸ் வந்து கேட்டுட்டு போனாங்க. இப்போ நீங்க அந்த பொண்ணை 2 நாளா தான் காணோம். அதுக்குள்ள இத்தனை பேர் தேடுறீங்க? உங்களுக்கு திவ்யான்னு யாருன்னா தெரியுமா? அப்படி யாரும் இல்லையே. இந்து கூட வேற யாரு தங்குறாங்க? அந்த பொண்ணு கூட யாரும் இல்லை. அப்பப்போ அவ பெரியம்மா பொண்ணுன்னு ஒருத்தி வந்து போவா. இதான் அவ இருந்த வீடு. போங்க சார், போங்க. சார், நான் ஈகன் பேசுறேன். சொல்லு, என்ன விஷயம்? எப்படி சார் இந்துஜா வீட்டை கண்டுபிடிச்சிங்க? நான் சொன்ன போனை ட்ரேஸ் பண்ணீங்களா சார்? அவங்க 2 பேர்கிட்ட பேசுனீங்களா? என்ன ஈகன் உளற? யார் இந்துஜா? இந்த வீடு? சார், அப்போ உங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சது நீங்க இல்லையா? நான் எதுவும் அனுப்பலையே. ஹலோ ஈகன், எங்க இருக்கீங்க? எனக்கு தெரியாம எதுவும் பண்ணாதீங்க. ஹலோ ஈகன், உங்க மேல பிளாக் மார்க் ஏறிட்டே இருக்கு. பேசுங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஈகன் சார். ஈகன், ஏதோ தப்பு பண்றீங்க. சொல்லுங்க சார். என்னன்னு சொல்லுங்க. என்ன பண்ணிட்டீங்க? சாரி சார், நான் கூப்பிடுறேன் சார். ஈகன், ஹலோ.
வா வா ஏய் புரியுங்களா? இவன் வேற அடிப்பானே. புரியலையா? அவன் சைக்கிள் எத்தனை ஸ்பீடா போயிட்டான் சார். நிக்க சொன்ன நிப்பாட்டவே இல்லை. பிரேக்ல போலகுது. நீங்க போங்க, நம்ம கார்ல சேஸ் பண்ணி பிடிச்சிடலாம். வழி தெரியலையா சார்? நம்ம ஏரியா, நான் சொல்றேன், வண்டி எடுங்க சார். தேவராஜ், இந்த அசைன்மெண்ட்ல ஒரு எக்ஸ் காப் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கா. பேமெண்ட் டபுள் ஆகும் சார். எனக்கு ஒன்று சேர்த்து சொல்லுங்க சார். அப்புறம் another thing, நீ அமிச்ச ஆளு ரொம்ப வேஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் ஹிம். இன்னொரு ஆள் அனுப்புறேன் சார். சார் டேய் எதுக்கு அவன் நான் வந்து சொல்றேன். யாருனே? சார் 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 நம்பால் தான். ரெண்டு பேரும் வரக்கூடாதுன்னு தெரியும்ல. பாத்துக்கிறேன். கிளம்பு கிளம்பு. ஓகே வா போலாம். டேய் இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல வா, இங்க இருந்து கிளம்பலாம். என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் எதுவும் நீ சொல்ல வேணாம். இங்க இருந்து கிளம்பலாம் வா. ஏய் என்ன ஈகா அடிக்கடி இங்கே வர? என்ன பார்ல ஏதோ வேலைகள் வேணுமாண்ணா? ஆமாண்டா ஆமாம். நீ ஐஸ்வர்யா பார்த்துக்கிற வேலைக்கு அரவிந்துக்கு பதிலாக என்ன அமைச்சிருக்கலாம்டா. என்ன சொல்கிற? எனக்கு புரியலையே. திவ்யா செத்ததும் ஐஸ்வர்யாவை ப்ரொடெக்ட் பண்ண அரவிந்த் அமைச்சிருக்க. இப்போ இந்துவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. டேய் மனோ, மனோ வரேண்ணா. இவனை கூட்டி போடா, வந்திருந்து உழைக்கிட்டே இருக்கான். டேய் கிட்ட வந்த கையை ஒடிச்சிரும்டா. நீ ஸ்கூல்ல இருந்து கபடி விளையாடுறது நிறுத்தல. உன் டிஷர்ட்ல லைன் 7 போடுவியே, அதையும் நிறுத்தல. நான் உன்னை கண்டுபிடிச்ச மாதிரி அவனுங்க உன்னை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. டேய் உன்னால அவளை காப்பாற்ற முடியாதுடா. ஒழுங்கா என்ன நடக்குதுன்னு சொல்லு. அவ எங்க இருக்கா? வாயை திறந்து சொல்றா. லட்சுமி கரெக்ட். யார் நீங்க? நாங்க ஈகன் ஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நேத்துல இருந்து தான் ஃப்ரெண்ட். ஓஹோ. வீட்டில் ஈகன் அக்கா இல்லையா? கோயிலுக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஈகன் எப்போ வருவான்? எதுக்கு அளவு எடுக்கிறீங்க? பேண்ட்டுக்கா சட்டைக்கா? அளவு சரியா இருக்கான்னு பார்த்தேன். அன்றா இருக்கா? அப்போதான் நான் டிக்கில இருக்கிற பெட்டியை தூக்கி முன்னாடி வைக்க முடியும். ஈகன் இப்போ எங்க, எப்போ வருவான்? எனக்கு தெரியல, கால் பண்ணி பாருங்க. நம்பர் கொடு. நம்பரே தெரியாதா? இருங்க, நானே ஃபோன் பண்றேன்.
பிரபா நீலாம் இவ்வளோ வேலை பார்ப்போன்னு நினச்சி கூட பார்க்கலையாடா. ஆந்திராவில் கூட லிங்க் வச்சிருக்க. ఎలా ఉన్నారు? ఇక్కడ ఏం ప్రాబ్లం లేదు కదా? వేరేం లేదు కానీ వాడెవడు చూడడానికి పోలీస్ లాగా ఉన్నాడు. పోలీస్ దాకా ఇప్పుడు పని లేదు. ఓ ఇందు చూడాలి, లోపల వెళ్తాను. டேய் இந்த பொண்ணுமா? సార్ అది నా సిస్టరు, దానికి తోడుగా ఉంది. பிரபா யார் இது? பயப்படாத, என் ஃப்ரெண்டு தான். நீ தான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொன்னல. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். அது வந்து எவ்வளோ நாள் இப்படியே ஒளிஞ்சிருக்க போற? அவனுக்கு என்ன 2-3 நாள் தேடிட்டு ஓடிடுவானுன்னு நினைச்சியா? நீ வெளியில வர வரைக்கும் ஒருத்தரா தேடி பிடிச்சி கொள்ளுவானுங்க. கடைசியில வேதனையில நீயே வெளியே வருவ, அப்ப மாட்டுவ. ரெண்டு பேரும் மறைக்காம என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. டேய் சர்வேஷ் ஓடாதடா. எவ்வளோங்க ஆச்சு? 100 ரூபா ஆச்சு மேடம். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். எங்க போனாரு இவரு? டேய் அந்த சாக்லேட் குடுறா. அம்மா என்னங்க? என்னங்க கதவை திறந்து வச்சுட்டு எங்க போயிட்டாரு? சாக்லேட் குடுடா. தஷ்டி கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுமா. என்ன சார் வேணும்? பிரபா யாரு? அண்ணன் வெளியே போயிருக்காரு. ஈகன் இங்க வந்தானா? ஈகன் வரலையே எங்க. அப்போ உனக்கு ஈகனை நல்லா தெரியும். அவ்வளோவா தெரியாது, ஆனா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்லையே, அவன் இங்க அடிக்கடி வர்றதா ஒருத்தர் சொன்னாரு. அப்பெல்லாம் இல்லையே, யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. நீ எதுக்கு ஈகனை தேடிக்கிட்டு இருக்க? என்ன திவ்யா கேஸ் சம்பந்தமா? நீ ஈகனை பாத்தியா? ஏய் என்ன நீ வா பொண்ணு, ஒரு போலீஸ் எப்படி பேசணும்னு தெரியாதே? சாரி சார். ஏய் எங்க போற? இங்க வா. திரும்ப. உன் மேல சந்தேகமா இருக்கு, எதுனா ஐடி கார்டு இருந்தா காமி. ஏய் దీపా బయటకెళ్ళు. இவனுங்க பெரிய பணக்காரனுங்க. 3 பேரும் ஒரே ரூமில் 3 பொண்ணுங்க வேணும்னு கேட்டானுங்க. நானும் இந்துவும் தான் இந்த கேமராவில் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். அந்த 2 பொண்ணுங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பாதி நைட்லேயே எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த கேமராவை எடுக்க முடியல. மறுநாள் காலையில் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வேலை செய்கிற பொண்ணு விட்டு அதை எடுத்தோம். நான் அவனுக்கிட்ட வெறும் 3 லட்சம் தான் கேட்டேன். ஆளுக்கு 1 லட்ச ரூபா. அதுவும் புது நம்பர்ல இருந்தா கேட்டேன். பிளாடி பாக், இப்படி ஆளை விட்டு என்னையே கொலை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார், சிசிடிவி வீடியோ டெலீட் பண்ணியிருக்காங்க சார். சார், ரோடு ஆப்போசிட்ல ஒரு ஐ விட்னஸ் சார். 3 பேர் கார்ல ரொம்ப வேகமா கிளம்பி போயிருக்காங்க சார். இப்போ கரண்ட் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் யார் தெரியுமா? என்ன சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குற? சம்பந்தம் இருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தியே, அதில் ஒருத்தன் தான் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் கதிரேசன். அதில் இருக்க இன்னொரு ஆளு டெல்லி பிஸ்னஸ் மேன் தேவராஜ். ஏய், நீங்கள் யாரை பிளாக்மெயில் பண்ணுறோன்னு தெரியாமலே பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்கடா. இந்த பிஸ்னஸ் மேன் தேவராஜ் ஏற்கனவே ஒரு செக்ஸ் விஷயத்தில் மாட்டியிருக்கான்.
அது எப்படி எனக்கு தெரியும்? பார்ல நல்லா சரக்கு அடிக்க தெரியுமா? ஆனா ஒரு விஷயம் புரியல, இப்ப ஏன் உங்களை கொல்ல பாக்குறான்? என்னமோ இடிக்குது. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா, வேற எதனா பண்ணீங்களா? சத்தியமா சொல்றேன், நீ அடிச்சு கேட்டாலும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுல என்ன 8 வீடியோ கிளிப் இருக்கு? இந்த கேமராவில் புது டெக்னிக் இருக்கு. இந்த கேமரா முன்னாடி ஏதோ வந்துட்டு போனாதான் ரெக்கார்ட் ஆகும். அந்த ரூம்ல ஏதோ பட்டாம்பூச்சி வந்துட்டு போயிருக்கு போல இருக்கு, அதான் அடிக்கடி ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை கொடு. பாத்தியா பட்டாம்பூச்சி? இதுலயும் பாரு பட்டாம்பூச்சி தான் இருக்கு. இதுவும் அப்படிதான். அதை இங்க கொடு. இந்த கிளிப் என்ன 20 நிமிஷம் காட்டுது? டேய் பின்னாடி பக்கம் போடு. ஏய் அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வா. ஏதோ தப்பா இருக்கு. என்னை வச்சு ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. இந்த தேவராஜும் சந்தானத்தோட பேச்சும் மரியாதையும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கே. ஏய் வண்டி திருப்பு. சார் இந்த வீடியோவில் நாமெல்லாம் தெரிய மாட்டோம்ல, கதிரேசன் மாத்திரம் தெரியாத மாதிரி எடிட் பண்ணுங்க. நாளைக்கே அந்த ஆள்கிட்ட டெண்டரில் சைன் வாங்கிடலாம். ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை மேட்டர் மாத்திரம் என்னன்னு சொல்ல மாட்டீங்க. none of your business. நினைச்சேன்டா, நான் நினைச்சது சரிதான். ஏ தேவராஜ், உன் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆப்வியஸ்லி. அப்புறம் அந்த நெம்மேலி பொட்டானிக்கல் கார்டன் ப்ராஜெக்ட்ல எப்படி டெண்டர் டாக்குமெண்ட்ல உங்ககிட்ட சைன் வாங்குறது? ஏய் அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? கதிரேசன், இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ற லண்டன் கம்பெனி செடி வளர்த்து கார்டன் வச்சு சேவை செய்யும் நினைச்சீங்களா? இங்க யாரும் நினைச்சு பார்க்காத ஒரு $multi-million அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் இருக்கு. அந்த கேமரா எங்க வச்சிருக்கீங்க? இன்னும் வேற எங்கெல்லாம் வச்சிருக்கீங்க? கொடுங்க அந்த கேமராவை. ஒன்னும் போதும் கதிரேசன், அப்புறம் இவனுக்கும் எனக்கும் பிளாக் அவுட் ஏரியா கிடைக்காது. ஒரு மினிஸ்டர் மிரட்டிட்டு இருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். இப்ப நீ எல்லாத்தையும் கொடுக்கல என்ன பண்ணுவ? மினிஸ்டர்னா தூக்கி குத்தணுமா என்ன? ஏய் ஜகா ஜகா புராணி அவனும் வரமாட்டான். வா வா. நீயே எவ்வளவு நல்லவன் இல்ல, இதுல வேற என்ன மிரட்டுறியா? இப்போ உன் டிரைவர் உன்னை கொன்னுட்டு கார்ல வச்சிருந்த கேஷ் எடுத்து ஓடி போயிட்டான். உன் பாடி 1 மாசம் கழிச்சு தான் கிடைக்கும். உன் டிரைவர் ஃபாரினுக்கு எஸ்கேப் ஆயிட்டான். இதுதான் அடுத்த 1 மாசம் உன்னை பத்தி வர போற ஹெட்லைன்ஸ். சாவு. ஏய் இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? அந்த கோயில் தாண்டதும் வர லெஃப்ட்னா இவனுங்க சாவடிக்க மூட மாட்டானுங்களே, அப்படியே இதுலயே பற்ற வேண்டியதான். இது வெறும் செக்ஸ் வீடியோ இல்ல, ஒரு மர்டர் எவிடன்ஸ். இந்து நீ வா, மேஸ்டர் கிட்ட போலாம். நோ சொல்றது கேளு, இது போலீஸால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. వేరే వలి లేడా? எல்லாம் உன்னால. அவனுங்களை போறதுக்கு முன்னாடி உன்னை சொன்ன நான் முதல்ல. శేషు నువ్వేం చేయదు, బయట వెళ్ళరా. இந்து வா.
இந்து அவனை இங்கே வந்துட்டானுங்க. நீங்க எங்கடா சேஃபா இரு సార్ அவனுங்களா? ముందు ఈ పొన్నయో ఈ వీడియోవయో మీరు సేఫ్టీగా తీసుకెళ్ళండి. వెనకాల పక్కం ஒரு సెవర్ இருக்கு, அங்க இருந்து జాగ్రత్తగా వెళ్ళండి, సరేనా? இந்த చిల్లర పసంగలే నేను చూసుకుంటాను. வா டேய் நான்டா. வா வா சீக்கிரமா. ஏடா போஸ்ட் விட்டோம்டா. டேய் அதான் வீட்டை காமிச்சிட்டல, கீழே சார் வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்ட சொல்லுங்க சார். இறங்கி ஏய் வண்டியில் நிப்பாட்ட முடியாது, அப்படியே இறங்கிடு. விளையாடாத, நான் ஓடுற வண்டியில் எப்படி நான் இறங்குறது? சுடாத, நானே இறங்கிடுறேன். டேய் என்னடா அவங்க ஆளுங்களே சுட்டுட்டாங்க, சீக்கிரம் போ. இப்ப அழுது என்ன பண்றது? அதான் போயிட்டானே, அழாத. அடுத்து என்ன பண்ண யோசிக்க விடு. இவன் பாடி நம்ம வச்சிருக்கிறது சேஃப் இல்ல. இவனை நம்மளே கொன்ன மாதிரி போலீஸை வச்சு ஃப்ரேம் பண்ணிடுவானுங்க. வா, இந்த பாடியை ஃபர்ஸ்ட் டிஸ்போஸ் பண்ணணும். வண்டியிலே ஏறு. மாமா, நான் ஒரு சீரியஸான பிரச்சனைல இருக்கேன், உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ, யாரு? ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டேன். மாமா எங்கடா? ஆனால் வாய் தான் கொஞ்சம் ஓவர். இனிமே பிரச்சனை இல்லை. டிக்கிக்குன்னே அளவெடுத்த மாதிரி இருக்காரு ஓ மாமா. மாமாக்கு மட்டும் என்ன ஆச்சு? டேய், எனக்கு அந்த பென் டிரைவும் பொண்ணு வேணும். கொடுக்குறேன்டா. நீ வேற எதனா ட்ரை பண்ண, அப்புறம் உன் மாமா காணோன்னு உங்க அக்கா லைஃப் ஃபுல்லாக தேடிட்டு இருக்க வேண்டியது. எங்க எப்போ வரணும்னு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சாரி, பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். வாட்? சொல்றேன். ஹலோ அக்கா. டேய் மாமா எங்க? பக்கத்துல இருந்தா போன் கொடு. நான் சொல்றது கேளு, குறுக்க பேசாத. விளையாடாதடா, போன் கொடு அவர்கிட்ட. ஐயோ அக்கா, நான் சொல்றது கேளு, முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே வா. அக்கா, நான் சொல்றது கேளு, நீ பசங்களாம் கூட்டு முதல்ல வீட்டை விட்டு வெளியே வா. என்னடா சொல்ற? இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் சொல்லும்போது குறுக்க பேசாத. என்னடா பிரச்சனை? எங்க வரணும்னு சொல்லு. சீட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு உடனே கிளம்பி வா. சரி, இப்பவே வரேன் இரு.
எங்கடா அவரு? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அந்த திவ்யா பொண்ணு கொன்னவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கடா அவரு? அவனுங்க அவரை தூக்கிட்டானுங்கக்கா. உன்னால எப்பவுமே எல்லாருக்கும் ப்ராப்ளம் தானா? அக்கா நீ வீட்டுக்கு போவாத கொஞ்ச நேரத்துக்கு. நான் மாமா கூட்டிட்டு வரேன்க்கா. மாமா அப்பா கூட்டிட்டு வாங்க மாமா, ப்ளீஸ் மாமா. நீ அழாத மாமா. சஸ்ரீ அப்போ நான் கூட்டு வரேன்டா. நல்ல வேளை நீங்க எஸ்கேப் பண்ணீங்க. இந்த மாதிரி ஆட்களை பத்தி எனக்கு தெரியும். இவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கொலை பண்றது போதையாயிடும், நிறுத்த மாட்டாங்க. இந்து இனி நீ பயப்படாத. இலக்கியா வந்துட்டா. மார்னிங் 9 o'clock பெரியபாளையம் சுஜானா ஸ்டீல் கம்பெனிக்கு வந்துடு. சரி. திவ்யாவை கொன்னவன் நாளைக்கு சாகணும். சாக போறான். அவன் நாளைக்கு காலையில வர சொல்றான்னா பேக்கப்புக்கு ஏதோ ஆள் செட் பண்றான்னு நினைக்கிறேன். நம்ம சைடுல யாருன்னா ஆள் இருக்காங்களா? ஒருத்தன் இருக்கான். யாரு? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவளை சேஃபா எங்கன்னா அனுப்பணும். சேஃபா இரு. நான் சொல்ற வரைக்கும் எங்கேயும் வெளியே போவாத. போயிட்டு கால் பண்றேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கு. அவளை கொஞ்சம் பத்திரமா ஊருக்கு அனுப்பிச்சு வை. ஐயா இந்த லூசியா வர சொன்ன? நமக்கு வேற வழி இல்ல. சுத்தம் ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவான். பெட்ரோல் விற்கிற வேலை இந்த சுத்து தேவையா? என்ன வரதா, எப்படி இருக்க? சரி இப்ப என்ன பிளான்? கண் சண்டையா கை சண்டையா? இந்த நேரத்துக்கு இந்த பாட்டு குழுக்கள்லாம் தேவையா? இந்த பாட்டை கேட்டா தான் அப்படியே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குது. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். உன்கிட்ட காசு பணம் வசதி எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தோம் ஏன் இப்படி ஒரு ஓட்டக்கார வச்சிருக்கீங்க? இந்த கார் என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மேல. இந்த கார்ல நான் பல வேலை பண்ணியிருக்கேன், பல கோடிகளை சம்பாரிச்சிருக்கேன், நிம்மதியா வாழ்ந்திருக்கேன். இந்த கார் என்ன ஓட்டி இருக்கு, நான் இந்த காரை ஓட்டி இருக்கேன், பல ஃபிகர்களை ஓட்டி இருக்கோம். போதுமடா சாமி, தெரியாம கேட்டுட்டேன். ரோட்டை பார்த்து ஓட்டு. பார்த்து பார்த்து. என்ன எப்போ சீரியஸாவே இருக்க? ஜாலியாரு. இங்க பின்னாடி ஒரு வழி இருக்கு. அவங்க வர வரைக்கும் நாம மறைஞ்சிருக்கோம். நீ வேணா மறைஞ்சிரு, நான் எப்பவும் மேல ஓப்பனாவே இருக்கேன். பார்த்து, பின்னாடி பஞ்சர் ஆயிட போகுது. கண்ணை குத்திடாத. ஒன்னாவது யூஸ் பண்ணுவியா? உனக்கு என்ன, ஓரமா ஒரே துப்பாக்கி வச்சுட்டு உக்காந்துருப்பேன். இறங்கி அடிக்கவா போற? சார், கார் தனியா தான் வருது. உள்ள அவன் மட்டும் தான் இருக்கான். பின்னாடி அந்த பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். வேற யாரும் ஃபாலோ பண்ணல சார்.
நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க? ஆச்சரியமா இருக்கு. அந்த 2 நாய்ங்களும் என் திவ்யாவை கொண்டுட்டானுங்க. என்னது? உன் திவ்யாவா? அவளை கெடுத்தது நீயும் உன் கிளப்பும் தானே? நாங்க எல்லாம் பிரதர் சிஸ்டர்ஸா வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளியில இருந்து பாக்குற நீங்க தப்பான கண்ணோட்டத்திலேயே பாக்குறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கிறது தான் ஃபேமிலி. குழந்தைகள்ல இருந்தே பசங்க பொண்ணுங்கன்னு இயல்பா வாழ விடாம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு அவங்கள கட்டுப்படுத்துறீங்க. சின்ன பிரச்சனைன்னு வந்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவங்கள வீட்டை விட்டு துரத்திடுறீங்க. வீடியோ எங்க? பொண்ணுங்க. ஒரு நிமிஷம். இந்தா பொண்ணு. தம்மாடிக்கு வெறும் புகையை விட்டுட்டு இருக்காம இங்கிட்டு கண்ணு திருப்பு. ஏதோ சத்தம் கேக்குது. வா. உன் போலீஸ் புத்தியை காமிச்சிட்டல்ல, இப்போ உன் மாமாவை தேவையில்லாம கொண்டுட்ட. சுற்றாத. என்னடா உருட்டி உருட்டி விளையாடுறீங்க? மாமா நான் செக்கு. நான் சொன்னேன்ல, இவன் ஒருத்தன் நேரம் கலந்து டம்மி வச்சு விளையாடி. சூப்பர். மாமா தூரம் மாமா.
கேட்ச் பண்ணுங்க. எஸ். துப்பாக்கிய போடு, துப்பாக்கிய போடு. ஈகன் யோ மாமா, அதான் உங்களை காப்பாத்தியாச்சுல. வாழ இருக்க டேப் எடுத்துட்டு தான் பேசையா. ஈகன், அந்த டேப்பை கையால எடுக்க முடியாது, கத்தியில கிழிச்சு தான் எடுக்கணும். சரி, மாமா மியா எங்க? அவருக்கு ஏதாவது ஆச்சா? அவனால மற்றவங்களுக்கு தான் ஏதோ ஆகும், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நல்ல வேலை. நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் கோர்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் எடுத்துக்கிச்சு. நீ கொடுத்த எவிடன்ஸை வச்சு அந்த விஐபி மேல கேஸும் போட்டாச்சு. சூப்பர் சார். செகண்ட் அக்யூஸ் சந்தானம், அவனை பிடிச்சிட்டோம். அண்ட் யூ நோ தட் தேவராஜ் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், அவன் ஃபாரினுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டான். அண்ட் அந்த பொட்டானிக்கல் ப்ராஜெக்டை கோர்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கு. அவனுக்கு பின்னாடி இருக்கிற ரகசிய கும்பலை நாம வெளியே கொண்டு வரணும். எப்படியாவது தேவராஜை நாம பிடிக்கணும். டிஜிபி உங்களை சீக்ரெட் ஸ்பெஷல் ஏஜென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. நீங்க உடனே லண்டனுக்கு கிளம்பணும். அங்க நீங்க MI6 ஏஜென்ட்ஸை மீட் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைல்ஸை அவங்களே கொடுப்பாங்க. ஹலோ ஈகன். எஸ், நான் தேவராஜ். ஓ, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பிடிக்க லண்டன் வரையாம வந்துகிட்டே இருக்கேன்டா. I am waiting. I will catch you soon. போர்வாள் நம் வசம் நம் வசம் நம் வசம் போர்க்களம் யார் வசம் யார் வசம் யார் வசம் போர்வாள் நம் வசம் நம் வசம் நம் வசம் போர்க்களம் யார் வசம் யார் வசம் யார் வசம் 1000 எதிரிகள் சூழ்ந்து இருந்தாலும் போர்வாள் நம் வசம் நம் வசம் நம் வசம் தந்திரம் செய்து வீழ்த்த நினைத்தாலும் போர்க்களம் யார் வசம் யார் வசம் யார் வசம் போர்வாள் நம் வசம் நம் வசம் நம் வசம் போர்க்களம் யார் வசம் யார் வசம் யார் வசம் போர்வாள் நம் வசம் நம் வசம் நம் வசம் போர்க்களம் யார் வசம் யார் வசம் யார் வசம் 1000 எதிரிகள் சூழ்ந்து இருந்தாலும் போர்வாள் நம் வசம் நம் வசம் நம் வசம் தந்திரம் செய்து வீழ்த்த நினைத்தாலும் போர்க்களம் யார் வசம் யார் வசம் யார் வசம் கையில் ஏந்தும் துப்பாக்கி சத்தம் இது ஒரு ரத்த சரித்திர யுத்தம் தோட்டா துளைத்து தெரிக்கும் வேகம் யமனே இறங்கி ஆட்டம் போடும் தரையில் சரிந்து சூழ்ச்சி மடியே கழுகின் கால் தடம் களத்தில் பதிய பூமி பந்தை உதைத்து போவுமா போர் முடிவில் வாகை சூடி வெல்வமா பாவம் செய்து ஓடி மறைந்தால் நீதி கிடைக்கும் நேரம் இதுவாகும் தோட்டா துளைத்து தெரிக்கும் வேகம் யமனே இறங்கி ஆட்டம் போடும் தரையில் சரிந்து சூழ்ச்சி மடியே கழுகின் கால் தடம் களத்தில் பதிய வாகை சூடும் நேரம் இதுவே ரத்த சரித்திரம் நாளை நமதே போர்வாள் நம் வசம் நம் வசம் நம் வசம் போர்க்களம் யார் வசம் யார் வசம் யார் வசம் போர்வாள் நம் வசம் நம் வசம் நம் வசம் போர்க்களம் யார் வசம் யார் வசம் யார் வசம்
எதிரிகள் சூழ்ந்து இருந்தாலும் போர்வாள் நம் வசம் நம் வசம் நம் வசம் தந்திரம் செய்து வீழ்த்த நினைத்தாலும் போர்க்களம் யார் வசம் யார் வசம் யார் வசம் போர்வாள் நம்